ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி பெப்பர் குழம்பு எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு பேனில் ஒரு 1.5 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸு, அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் சென்னா தால், அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை சில்லி, ரெட் சில்லி போட்டுட்டு கொஞ்சம் உருத்தால் உளுந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் நல்லா சாட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். பேர்ன் பண்ணாதீங்க ஸ்பைசஸை, ஜஸ்ட்டு வெரி லோ ஃப்ளேமில் சாட் பண்ணி விடுங்க. ஆயில் எதுவுமே போட வேணாம், நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இங்கே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த அரோமா வரும், அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸ்பைசஸ் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் யூஸ் பண்ண எண்ணெய் நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் தான் குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும், ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா ஸ்ப்ளட்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்ச டேமரிண்ட் வாட்டர் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு 1.5 கப்பு வர அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ அதை இதில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்பைசஸ் அரைச்சி வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த பவுடர் போட்டதுக்கப்புறமே கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும் அந்த கிரேவி, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் லிக்விடாக வர அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தேவையான சால்ட்டும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாளிக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணியிருக்கலாம். பட் நான் கருவேப்பிலை அந்த மாதிரி யூஸ் பண்ணல, நான் பொடியாக வச்சுருக்கேன், கருவேப்பிலை பொடியாக. ஸோ அது இந்த குழம்பு கொதிக்கும் போது நான் ஒரு 1 டீஸ்பூன் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வெறும்னே லீவ்ஸாகவே போட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா சிம்மர் பண்ணுங்கள். லைட்டாக கொதிக்கட்டும். அந்த ஆயில் மேலே ஃப்ளோட் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக ஆயில் மேலே ஃப்ளோட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் ஜாகரி பவுடர் கொஞ்சம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான யம்மியான பெப்பர் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?